தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நீ விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் ஸ்தேவானைப் போல உன் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வேன். சோர்ந்து போகாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அப்போஸ்தலர் 6:8. ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஸ்தேவான் சாதாரண மனிதனாக இருந்தும் விசுவாசத்தினால் நிரப்பப்பட்ட போது தேவ வல்லமை அவன் மூலம் வெளிப்பட்டது. அவனுடைய சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் அவன் தேவனை முழுமையாக சார்ந்திருந்தான். அதே போல இன்றும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய விரும்புகிறார். உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் தேவனுடைய வல்லமை அதைவிட பெரியது. ஸ்தேவானின் முகம் தேவ தூதனை போல பிரகாசித்தது போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையையும் பிரகாசிக்க செய்வார். விசுவாசத்தோடு தேவனை பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்கள் தடைகளை உடைத்து அற்புதங்களை செய்வார். பயப்படாதிருங்கள், தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தேவானைப் போல நாங்களும் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிரம்பி வாழ எங்களுக்கு கிருபை செய்கிறதற்காக உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையின் போராட்டங்கள், கடன் பாரங்கள், வியாதிகள் மற்றும் பலவீனங்களிலிருந்து எங்களுக்கு பரிபூர்ண விடுதலை தாரும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதியும். உமது கிருபை அவர்கள் வாழ்க்கையில் பெருகட்டும். பிதாவே, இன்று இயேசுவின் வருகை இருக்குமானால் நான் அதில் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.